everyone, welcome to our channel Mom vs Kutty. இந்த ஈவினிங் டைம்ல பால் குடிக்கிறப்ப பஜ்ஜி போண்டா அதெல்லாம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருக்கும் தான் அது பிடிக்கும். ஸோ அதனால ஒரு மினிமம் திங்ஸ் வச்சு இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு வடை ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். அதை எங்கள் ஊரில் கார வடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க ரெசிபியை பார்த்துடலாம். இப்போ நம்ம கார வடை செய்ய என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணது, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடலை மாவு, அரிசி மாவு, மைதா மாவு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, குக்கிங் சோடா. இப்போ இதுதான் நமக்கு தேவை. வாங்க எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலையை வந்து எப்பயுமே நம்ம கிள்ளி போட்டோன்னா அதோட ஃப்ளேவர் நல்லா அதில் உள்ளே இறங்கும். போட்டுட்டு இது எல்லாத்தையும் லைட்டாக பெசரி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். இதில் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன், மிளகாய்த்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடலாம். இதில் நான் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் இதில். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக இப்போ நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மெயினாக நமக்கு தேவைப்படுறது கடலை மாவு. ஸோ கடலை மாவு நம்ம எத்தனை ஸ்பூன் ஆட் பண்ணுறோமோ அதோட பாதி ப்ரொப்போர்ஷனில் நம்ம மைதா மாவு அண்ட் அரிசி மாவு ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ அடுத்தது மைதா மாவு எடுத்திருக்கேன். ஸோ அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம இதில் கடலை மாவு நம்ம அந்த போண்டாவோட கன்சிஸ்டன்சிக்கு ஆட் பண்ணுறோம். மைதா மாவு நம்ம ஆட் பண்ணுறது அதோட சாஃப்ட்னஸுக்கு, இந்த அரிசி மாவு நம்ம ஆட் பண்ணுறது அதில் ஒரு கிறிஸ்பினஸ் வர்றதுக்காக. ஸோ அரிசி மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கூட வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி, இது ரொம்ப தண்ணியாகவும் கரைச்சிடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் கரைக்கக்கூடாது. ஸோ ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே நிறையா ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அப்புறமா நம்ம ஊற்றினா எண்ணெய் குடிக்கும். ஸோ அதுக்காக தான் கரெக்டான அளவு தண்ணியை ஊற்றணும். இப்போ நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக குக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சுருக்கோம். ஒரு ஸ்பூனில் எடுத்து அதில் அப்படியே இந்த போண்டாஸை நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த வடை பண்ணுற ரெசிபி வந்து ரொம்ப குவிக் அண்ட் ஈஸி ரெசிபி. ஸோ வீட்டில் இருக்கிற வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் அண்ட் மசாலாஸ் தான். பட் இதோட டேஸ்ட்டு செம்ம யம்மியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஈவினிங் ஸ்நாக்காகவும் நீங்கள் பண்ணலாம், இல்லை வீட்டில் ஒரு புளியோதரை, ஒரு லெமன் ரைஸ், இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாகவும் இதை நீங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒன்றொன்னா நம்ம வந்து இன்னொரு சைடு ஃப்ளிப் பண்ணி அந்த சைடும் நல்லா வேக விட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் மிதமான தீயில் நல்லா 2 சைடும் வேகணும். அப்போ தான் உள்ளேயும் சேர்ந்து நமக்கு நல்லா வேகும். இப்போ நம்மளோட கார வடை ரெடி ஆயிடுச்சு. எப்படி நல்லா புசு புசுன்னு நல்லா அது உப்பி நல்லா நமக்கு பார்க்குறதுக்கே எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா இருக்குது பாருங்கள். இதை ஒரு பவுலில் டிஷ்யூஸ் எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி எண்ணெயே குடிக்காமல் நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா வடையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம்.
ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கார வடை எல்லாம் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த ரெசிபி பார்த்தீங்க இல்லையா? ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இது எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஸ் யூஷுவல் நம்ம மானுவை கூப்பிடலாமா? கூப்பிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட் பண்ணி சொல்லலாம். மானு, வந்து டேஸ்ட் பண்ணி சொல்ல சொல்லும். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கீரை தான் ஒன்று எடுக்கிறேன், அதான் சூடாக இருக்கும். நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். செம்ம சூப்பராக இருக்கு மம்மி. இது பஜ்ஜி மாதிரி இல்லாமல் அதோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த அவுட்டர் செம்ம கிறிஸ்பியாக, உள்ள சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை அவுட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.